அன்பான வாழ்க்கையாளர்களே, தொழில் வாய்ப்பு கொடுத்துருக்கோம் இல்லையா? வீட்டில் இருந்தபடியே செய்யலாம், வேலைக்கு போய்கிட்டும் இந்த தொழிலை செய்யலாம், பார்ட் டைமாகவும் செய்யலாம். ஏதாவது கடை வச்சுருக்கிறவங்க சரியாக பிஸ்னஸ் போகலை, எக்ஸ்ட்ரா இன்கம் வேணும்னா அந்த கடை வாசலில் ஒரு டேபிளை போட்டு அடிஷ்னலாக இதை செய்யலாம். இல்லை வீட்டில் எனக்கு போர் அடிக்குது, டைமிங் நிறையா இருக்குது, நான் அன்னெசரி விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்னுடைய டைமிங்கை யூஸ்ஃபுல்லாக மாற்றணும், என் கையால் ஒரு 1000 ரூபா வருமானம் வந்தால் கூட என் கையால் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு குறைஞ்ச முதலீட்டில், அதாவது கையில் ஒரு 2000 ரூபா கூட இருக்கலாம், 5000 ரூபா இருக்கலாம், 3000 ரூபா இருக்கலாம், ஸ்டார்டிங்கில் அந்த மாதிரி ஒரு சிறிய முதலீடை போட்டு நம்ம கூட ஒரு தொழில் பார்ட்னராக வாங்க உள்ள. தொழில் பார்ட்னர்னு கூப்பிடும்போது என்ன மாதிரி வேலை இருக்கும் அப்படின்னா, நாங்கள் உங்களுக்கு விளம்பரம் பண்ணுறதுக்கு எல்லாமே உங்களுக்கு போஸ்ட் எல்லாமே நாங்கள் கொடுத்துருவோம். நம்ம ப்ராடக்ட் என்னென்னா மீன் குழம்பு, இறால் குழம்பு, கருவாடு குழம்பு, நண்டு குழம்பு, இந்த மாதிரி குழம்பு வகைகள் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸே பார்த்திங்க அப்படின்னாக்கா வெறும் 150 ரூபாயிலேருந்து இருக்குதுங்க. சரிங்களா? 150 ரூபா பேக்லேருந்து இருக்குது. இது பார்த்திங்க அப்படின்னா அப்படியே பிரித்து ஊற்றி ஹீட் பண்ணி சாப்பிடலாம், இல்லை அப்படியே கூட சாப்பிடலாம், அந்த மாதிரி. அதே மாதிரி தொக்கு வகைங்களை பிரிக்கிறீங்க, அப்படியே சாப்பிட்றீங்க. சரிங்களா? தொக்கு வகைகள் என்னென்ன இருக்குன்னா, இறால் தொக்கு, நண்டு தொக்கு, கடமா தொக்கு, மீன் தொக்கு, எல்லா வகையான தொக்கு வகைகளும் இருக்குங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸு வெறும் 150 ரூபா, 120 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் தான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரெடி மிக்சரில் பார்த்திங்கனாக்கா ப்ரான் பாப்கார்னு, ஃபிஷ் பாப்கார்னு, ஃபிங்கர் ஃபிஷ்ஷு, ப்ரான் 65, ஃபிஷ் 65, நண்டு 65, இதெல்லாம் அப்படியே எடுக்கிறீங்க, எண்ணெயில் பொரிக்கிறீங்க, சாப்பிட்றீங்க, அவ்வளோதான். இந்த மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா வெரைட்டி எல்லாமே 100 ரூபா 150 ரூபாயில் கிடைக்கும்போது உங்களுக்கு ஒரு 4-5 வெரைட்டி வாங்கினீங்கன்னா கூட ஒரு 600-700 ரூபாயில் முடிஞ்சிருது. குழந்தைங்களுக்கு விதவிதமாக கொடுக்கலாம். அதெல்லாம் யோசிச்சு பாருங்கள். வேலையும் கம்மி, நம்ம ஆஃபீஸ் போய்ட்டு டைமிங் மிச்சமாகும். சரிங்களா? தொக்கு வகைகள்லாம் ஒரு வாரம் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம். அதே மாதிரி பிக்கிள் வகைங்க, இது பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் இல்லாமல் வெளியில் வச்சிங்கன்னா அதிகபட்சம் 9 நாள் வைக்கலாம், ஆனால் நாங்கள் 6 நாள் டைம் கொடுக்குறோம். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 45 டேஸ் வச்சு சாப்பிடலாம். சரிங்களா? இதை மைண்டில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பிக்கிள் வகைகள் மட்டும்தான் கிடையாது, நம்மக்கிட்ட பார்த்திங்க அப்படின்னாக்கா இது இருக்குது, செனாகுனி பொடி இருக்குது. இது என்ன அப்படின்னா ஜஸ்ட் நம்ம பருப்பு பொடி மாதிரி சாதத்தில் போட்டு பிசைஞ்சிக்கலாம், இட்லிக்கு வச்சுக்கலான்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி செனாகுனி பொடி 2 விதமாக கொடுக்குறோம். ஒன்று சாதத்துக்கான செனாகுனி பொடி, இன்னொன்று இட்லிக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிட்றதுக்கு செனாகுனி பொடி. இட்லிக்கு தொட்டு சாப்பிட்றீங்களா? சூடாக இட்லியை வச்சு அந்த செனாகுனி பொடியை வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அது வேறு லெவலில் இருக்கும். செனாகுனி பொடினா என்னென்னு தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் மற்ற இட்லி பொடிலாம் விட்டுருவீங்க. இது சரியாக உங்களுக்கு கொஞ்சம் காஸ்ட்லி, கிடைக்க மாட்டேங்குதுங்கிறதுனால இது நம்ம கம்மியான ரேட்லேருந்து உங்களுக்கு கொடுக்குறோம். இதெல்லாம் ஸ்டார்டிங் ப்ரைஸே பார்த்திங்கனாக்கா 120 ரூபாயிலேருந்தே கிடைக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி மசாலா பவுடர்ஸ், குழம்பு மிளகாத்தூள், மீன் குழம்பு மிளகாத்தூள், கருவாடு குழம்பு மிளகாத்தூள், நண்டு குழம்பு மிளகாத்தூள், இறால் குழம்பு மிளகாத்தூள், தொக்கு வகைகளுக்கான மிளகாத்தூள், ஃப்ரைக்கான மிளகாத்தூள், ஃப்ரை டாப்பின் மசாலா. இந்த பீச்சுக்கெலாம் போனீங்கன்னா மீன் ஃப்ரை பண்ணி அது மேலே தூவி கொடுக்குறாங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னு சாப்பிட்றீங்கள, அந்த டாப்பின் மசாலா. இதில் எந்த மசாலா வேணுனாலும் நீங்கள் ஒரு தடவை வெறும் 120 ரூபா பாக்கெட்டு ஒரு மீன் குழம்பு மசாலாவோ, இல்லை வேறு எந்த குழம்பு மசாலாவோ, இல்லை ஃப்ரை மசாலாவோ வாங்கி நம்ம மசாலாவை யூஸ் பண்ணி நீங்கள் ஃப்ரை பண்ணியோ இல்லாட்டி குழம்பு வச்சோ பாருங்கள், வீடில் தெருவே மணக்கும், அப்படி இருக்கும். சரிங்களா? நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், நீங்கள் வாங்கி கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணுங்கள். சரிங்களா? இப்போது இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸுங்க எல்லாமே நாம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ப்ரைஸ் எல்லாருமே வாங்குறதுக்கு தகுந்த மாதிரி ஈஸியான வகையில் தான் கொடுக்குறோம். அதே மாதிரி அதுக்கப்புறம் கருவாடு வகைங்க, எல்லா விதமான கருவாடும் இருக்குது நம்மகிட்ட, எந்த மீனில் வேணாலும் இருக்கும். அதே சமயத்தில் இந்த பற்ற கருவாடுன்னு வாங்கல, பற்ற கருவாடு கிடைக்கும், மசாலா கருவாடு கிடைக்கும், உப்பு கருவாடு கிடைக்கும், உப்பே இல்லாத கருவாடு சாப்பிட்ருக்கீங்களா? உப்பே இல்லாத கருவாடு கிடைக்கும். இது அத்தனையும் நாம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ உங்களுடைய வேலை என்ன அப்படின்னாக்கா, 2000 ரூபா முதலீட்டில் இந்த தொழிலை எப்படி சார் பண்ண முடியும்? தாராளமாக பண்ணலாம். இப்போது நியர்பையில் இருக்கிறவங்களா இருந்தால் 2000 ரூபா முதலீடை வச்சே பண்ணலாம். பட் என்ன ஒன்று, 2000 ரூபா முதலீட்டில் நீங்கள் பண்ணும்போது உங்களுடைய மார்ஜின் குறையும், ப்ளஸ் அடிக்கடி பொருள் வர்றதுக்கான டெலிவரி செலவு ஆகும். எப்படி சார் இதை பண்ணுறது அப்படின்னா, பொருளை நீங்கள் இப்போ 2000 ரூபாய்க்கோ 5000 ரூபாய்க்கோ பொருள் வாங்கி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா உங்கள் வீட்டில் ஸ்டாக் வச்சுக்கிறீங்க. நாங்கள் இதுக்கான விளம்பரம் எப்படி பண்ணணும் என்ன ஏதுங்கிறது அதுக்கான உங்களுடைய நம்பரை போட்டு நாங்கள் உங்களுக்கு போஸ்ட்டு வீடியோஸ் தருவோம். அதை உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வச்சா போதும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணால் போதும்.
உங்கள் ஃபேஸ்புக் பேஜில் போட்டிங்கன்னா போதும். உங்களுக்கு தேவையான கால்ஸ் அதில் வரும். அதை பார்த்துட்டு ப்ளஸ் அதுக்கு எப்படி பண்ணணுங்கிறது நாங்கள் சொல்லித்தருவோம். இது இல்லாமல் நாங்களும் ஜென்ரலாக போடுவோம். அந்த ஏரியாவில் வருதுன்னா அது பண்ணுவோம். இப்போ எங்களுக்கு மெயின் ஸ்டாக்கிஸ்ட் எந்தெந்த இடத்துல வச்சுருக்கோம்னா, நுளம்பூரில் ஒன்று வச்சுருக்கோம், சரிங்களா, ஆதம்பாக்கத்தில் ஒன்று வச்சுருக்கோம், குடுவாஞ்சேரியில் ஒன்று வச்சுருக்கோம், மடிப்பாக்கம் வச்சுருந்தோம், கேன்சல் பண்ணிட்டோம். மடிப்பாக்கம் இப்போ வேறு யாருக்கா தேவைன்னா வாங்கிக்கலாம். சோழிங்கநல்லூரும் நீலாங்கரையும் வரப்போகுது. சோழிங்கநல்லூர் இல்லாட்டி நீலாங்கரை ஏதாவது ஒன்று தான். இப்போ உங்களுக்கு ப்ராடக்ட் காலி ஆகுது, ஆனால் ஆர்டர்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா மெயின் ஸ்டாக்கிஸ்ட்லேருந்து உங்களுக்கு டக்குன்னு வந்துடும். நீங்கள் கொடுத்துட்டு பைசா வாங்கிக்கலாம். ஸோ இதுதான். இதில் வந்து உங்களுக்கு என்ன பர்சன்டேஜ் அப்படின்றது பேஸ் பண்ணி சொல்கிறோம் நாங்கள். 15%லேருந்து 30% வரைக்கும் ப்ராஃபிட் இருக்குது. நீங்கள் எவ்வளோ ஸ்டாக் எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு பர்சன்டேஜ் அமையும். இதில் வேறு என்ன வேலை இருக்குது அப்படின்னாக்கா வேறு எதுவும் கிடையாது. இன்னும் நிறைய விவரங்கள் உங்களுக்கு கைட் பண்ணுறோம். இந்த பிஸ்னஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு எங்களுக்கு கால் பண்ணி இதை நான் பண்ண ரெடி அப்படின்னாக்கா உங்களுடைய ஆதார் ப்ரூஃபு மற்ற டீட்டெயில்ஸ் எங்களுக்கு ஃபோனில் பேசுங்க, சொல்கிறோம், அனுப்புங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ராடக்ட் நாங்கள் எப்படி என்னன்றது சொல்கிறோம். நன்றி.